திருச்சி அரியமங்கலம் ரயில் நகரின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். தினேஷ், வணக்கம். இந்த சம்பவமானது எத்தனை மணி அளவில் நிகழ்ந்தது? இந்த வீட்டில் வேறு யாரேனும் இருந்தார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது திருச்சி மாநகர் அரியமங்கலம் அடுத்துள்ள அம்பிகாபுரம் காந்திஜி நகர் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநரான மாரிமுத்து. இவரது தாய் சாந்தி, வயது 60, மனைவி விஜயலட்சுமி, மகள்கள் பிரதீபா, ஷர்மி ஆகிய அவங்க 5ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநரான மாரிமுத்து ஒரு சகோதரி உறவினர்கள் சென்னையில் இறந்த துக்கத்திற்காக சென்னை சென்றுள்ளார். இந்த நிலையில காந்தி நகர் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய இந்த மாரிமுத்து வீட்டுல தாய், மனைவி மற்றும் மகள் இவங்க வழக்கம் போல நேற்று இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த வீட்டினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இதனால அந்த இடிந்து விழுந்த அடுத்த நேரமே இந்த 4 பேரும் அந்த இடிபாடுகள்ல சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து உடனடியாக அரியமங்கலம் காவல்துறையினருக்கு, தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு இந்த அதிகாலையில இந்த இடிபாடுகளை சிக்கி மீட்கும் போது 4 பேரும் இந்த உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த இடிபாடுல சிக்கியிருந்த அவங்கள உடனடியாக அந்த தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இறந்த உடல்களை பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வீடானது கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் முற்றிலுமாக சுண்ணாம்பு வைத்து இந்த வீடு கட்டப்பட்டதன் காரணமாக இந்த வீடு இடிந்திருக்கலாம் என்று அந்த முதற்கட்ட விசாரணையில தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் குறித்து தற்போது இந்த அரியமங்கலம் போலீசார் அந்த பகுதியில முழுமையான விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த புத்தாண்டு தினத்துல இந்த ஒரு குடும்பத்துல 4 பேரும் இறந்த சம்பவமானது அப்பகுதியில் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.